வணக்கம். சூர்யா கன்ஸ்ட்ரக்ஷன் சிறந்த வடிவமைப்பு, வலுவான கட்டமைப்பு. தென்காசி, கடையநல்லூர், புளியங்குடி, சங்கரன்கோவில் மற்றும் கோவில்பட்டி பகுதிகளில் வசிப்பவர்களுக்கு சிறந்த முறையில் வீடு கட்டுவதற்கு மற்றும் இன்டீரியர் ஒர்க் செய்வதற்கு தொடர்பு கொள்ளவும். நன்றி. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட் வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க மிஸ் பண்ணாம. அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறது மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கான ராகு கேது பெயர்ச்சி. மேலும் ஒரு சிறிய வேண்டுகோள், எங்களுடைய அனைத்து நிகழ்ச்சிகளையும் உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் தெரிந்தவர்களிடம் பகிர்ந்து கொள்ள ஷேர் செய்யவும். உங்களால் ஒருவர் பயனடைந்தாலும் அது மகிழ்ச்சியான ஒன்றாகும். மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிநாதன் புதன் நீசம் 10இல் உள்ளார். 1இல் ராகு, 6இல் குரு, 7இல் சனி கேது, 8இல் சுக்கிரன், 9இல் சூரியன் சந்திரன், 11இல் செவ்வாய் சஞ்சரிக்கின்றனர். உங்கள் ராசிநாதன் நீசமானாலும் இதர கிரகங்கள் வலுவாக உள்ளன. தற்போதைய கிரக நிலைப்படி ராகுவும் கேதுவும் துணை புரியக்கூடும். எனவே மனோபலம், உடல் பலம் அதிகமாக கூடும். காரிய தடைகள் அவைகளை தகர்த்து அனுகூலமாக்கும் வல்லமை உண்டு. எக்காரியத்தையும் துணிந்து முடிக்கும் விவேகம் உண்டு. நடை, உடை, பாவனைகளில் இருந்த தயக்கம் நீங்கிவிடும். மன துணிச்சலினால் செய்யும் செயலில் உத்வேகம் உண்டாகும். விவேகமும் சாதுரியமும் வரமாகும். எந்த நிகழ்வையும் சாதகமாக்கும் நிபுணத்துவம் உண்டாகும். கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனைகள் உண்டாகாது. பணப்புழக்கம் உற்சாகம் கொடுக்கக்கூடும். பொருளாதார மேம்பாடு உயரும். பொன், ஆபரணம், நவரத்தினங்கள், நவதானியங்கள் சேரும். வரவு செலவு மன நிம்மதியை தரும். தேவையான உதவிகள் கேட்ட நேரத்தில் கிடைக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள், ஆடை, அணிமணிகள் சேரும். வர்த்தகத்தை பெருக்கிக் கொள்வீர்கள். வார்த்தைகள் ஆனந்தம் தரும். பேசும் பேச்சில் பண்பு உண்டாகும். சொல்லில் மன உயர்வு உண்டாகும். குடும்பத்தினர் பற்றுடன் இருப்பர். குடும்ப அங்கத்தினர் பாசத்துடன் இருப்பர். குடும்ப நிர்வாகம் சிறப்பாக இருக்கும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் அனுகூலமாக இருப்பர். பொருள் உதவி, உடல் உழைப்பு செய்து கொடுப்பர். அவர்களது உதவி, உபகாரம் யோகமாகவே இருக்கும். உடன்திறன், உடல் உழைப்பு, புத்தி கூர்மை, இத்தகைய போட்டிகள், பந்தயங்கள் ஆவல் தரும். புராணம், வரலாறு இவைகளில் விவேகம், நிபுணத்துவம் உண்டாகும். இவைகளில் பட்டம், பதவி கிடைக்கக்கூடும். தலைமை பதவியும் சமுதாய பணியில் முக்கிய பொறுப்பையும் கிடைக்கலாம். நாளுக்குடையவர் நீச்சமானாலும் குருவின் பார்வை சகாயம் செய்யும். அன்னையின் உடல் நலம், ஒவ்வாமை, சரீர பாதிப்பு இவைகளால் கெடக்கூடும். தக்க மருத்துவ உதவி செய்வது நன்று. அவர் துணையும் அன்பும் அளவிட முடியாது. தனக்கென ஒன்று செய்திருக்க வேண்டும். அன்னையின் உடன் பிறந்தோருடன் பாசமும் நட்பும் தேவையாகும். கல்வியில் ஆர்வம் நன்று. படைப்பில் மெத்தனம் தென்படலாம். பட்டய கணிதம், அலுவலக பணி, சட்டம், எழுத்துத்துறை இத்தகைய கல்வியில் கவனம் நன்று. கல்வியாளர்களின் சிறந்த ஆலோசனை பெறுவது அவசியம். மேல்நாட்டு கல்வி, அயல்மொழி கற்க ஊக்கம் தேவை. அயல்நாட்டு பயணத்துக்கு தகுந்த ஆலோசனை உதவி கேட்டல் நலமாகும். வண்டி வாகனம் வாங்கும்போது அதன் உண்மைத்தன்மையை விசாரிப்பது மேலாகும். வீடு மனை வாங்கும்போது கட்டிட நிபுணர்கள் ஆலோசனை நன்றாகும். வண்டிகளில் பயணம், இயக்கம் இவைகளில் பொறுப்பும் பொறுமையும் தேவை. வீடு கட்டும்போது சீரமைக்க போகும் நிதானம் நலம் தரும். பூர்வீக சொத்துக்கள் குதூகலம் தரும். அவை கொடுத்த விசாரம் தீர்ந்துவிடும். சொத்துக்களுடன் இருந்த மனவேற்றுமை நீங்கிவிடும். ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்லும் மனப்பக்குவம் உண்டாகும். வாதம், பித்தம் இவைகளை முன்னிட்டு உடல் ஆரோக்கியம் பேணல் அவசியம். எதிர்பாராத மருத்துவ உதவி தேவைப்படும். கடன்களை தவிர்ப்பதே நன்மை செய்யும். கடன்கள் குறையும் வழி உண்டாகுமெனில் அதற்கே முக்கியத்துவம் நல்லது. தனிநபர் கடன், தொழில் கடன் எதிர்பாராத செலவுகளை உண்டாக்கும். கடன் இவைகளில் கவனம் தேவை. குடும்ப வாழ்க்கையில் சிறிய பிரச்சனைகள் வரக்கூடும். 7இல் உள்ள சனியும் கேதுவும் நலம் தரும் விதத்தில் அமையவில்லை. குருவின் பார்வை 2ஆம் வீட்டிற்கு உண்டாவதால் பிரச்சனைகள் பெரியோர் மூலம்
தீர்வடையும் வாய்ப்பு உண்டாகும். மேலும் குலதெய்வ வழிபாடு, நேர்த்திக்கடன் செலுத்துதலும் கிரகலட்சுமி அனுக்கிரகம் உண்டாகும். முன் அனுபவம் இருந்தால் கூட்டு வியாபாரம், கூட்டு தொழில் செய்யலாம். மனக்கசப்பு, மனவேற்றுமைகளை பேசி தீர்ப்பது எளிய முறையாகும். மேலும் போட்டி பொறாமைகள் உண்டாவதாலும் சிரமம் வரக்கூடும். தந்தையின் சொல் அமிர்தமாகும். அவரின் வாழ்த்தும் உதவிக்கு கோடி பொன் கொடுத்தாலும் ஈடாகாது. 10 குடையவன் 6ல் இருந்து தன் வீட்டை பார்ப்பதாலும் சுகாதிபதி அங்கிருப்பதாலும் பட்டய கணக்கு, நிர்வாகம், முக்கிய தலைமை பதவி இவற்றில் தொல்லைகள் உண்டாகி நீங்கும். தொழிலில் போட்டி பொறாமைகள் நீங்கி முன்னேற்றம் உண்டாகும். தொழில்துறைக்கு தேவையான உதவிகள் கிடைக்கக்கூடும். உத்தியோகத்தில் மெத்தன போக்கு கூடாது. பணியில் இருந்த அதிக சுமை குறைந்து வரும். வேலையில் அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாது. உடன்படிக்கைகளின் விவாகம் தேவை. ஒப்பந்தங்கள் செய்யலாம். ஈடுபடும் காரியத்தில் தக்க ஆதரவு தேவை. செய்யும் தொழிலில் வெளிப்படைத்தன்மை நல்லது. எதிர்பார்க்கும் இனங்கள் ஊக்கம் நன்மை தரும். செய்திகள் ஆவல் கொடுக்கக்கூடும். புனித பயணம், ஆலய தரிசனம், புனித நீராடல் மனபாரம் தீர்க்கும். சுற்றுலா உற்சாகம் கொடுக்கும். சுபவிழாக்கள், சுபகாரியம் ஊக்கம் தரும். ரியல் எஸ்டேட், கட்டுமானம், காவல், பாதுகாப்பு இவை முன்னேற்றம் அடையும். பண்ணை, விவசாயம், பணப்பயிர் உற்சாகம் கொடுக்கும். பங்குகள் முதலீட்டில் ஆதாயம் தரும். கலை, கலைஞர்கள் அபிவிருத்தி உண்டாகும். மீடியா துறையினர் பாராட்டு பெருகக்கூடும். எதிர்பாராத சுப செலவுகள் மனமகிழ்ச்சி கொடுக்கும். சுப நிகழ்வுகள், ஆபரண சேர்க்கை இவை அனைத்தும் தரக்கூடும். தொழிலாளர்கள் அஜாக்கிரதையாக இருக்க வேண்டாம். மாணவர்கள் ஈடுபாடுடன் இருப்பது நன்று. அரசியல்வாதிகள் பொறுமையை கடைபிடிப்பது நன்மை தரும். பெண்கள் கவனத்துடன் இருப்பது அவசியம். பரிகாரம்: விஷ்ணு வழிபாடு நன்மை தரும். விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்வது நல்லது. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.